இன்றைய இறைவார்த்தை யோவான் அதிகாரம் 9 இறைவசனம் 1-7. 1. அவர் அப்புறம் போகையில் பிறவிக்குருடனாகிய ஒரு மனுஷனைக் கண்டார். 2. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனைப் பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். 3. இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமுமல்ல, இவனைப் பெற்றவர்கள் செய்த பாவமுமல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். 4. பகற்காலமிருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளைச் செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத இராக்காலம் வருகிறது. 5. நான் உலகத்திலிருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். 6. இவைகளைச் சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்தச் செற்றைக் குருடனுடைய கண்களின் மேல் பூசி, 7. நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய்க் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் எங்களுக்காக கொடுத்த வசனத்திற்கு நன்றி அப்பா. பார்வையற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம் பிதாவே. குருடர்களைத் தொட்டு பார்வை கொடுத்தீர் என்று இந்த வசனத்தின் மூலம் தெரிந்து கொண்டோம். பார்வையற்றவர்களையும் விபத்தின் மூலம் பார்வை இழந்தவர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. கண்ணோக்கி பாருங்கள் பிதாவே, ஒரு விசை அவர்களுக்கு இரங்குங்கள் ஆண்டவரே. உம்முடைய கரத்தால் அவர்களின் கண்களைத் தொட்டு பார்வை அடைய செய்யுங்கள் பிதாவே. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் செய்த தப்பிதங்களை எல்லாம் மன்னித்து அவர்களை ஏற்று அற்புதம் பண்ணுங்கள் அப்பா. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் படைத்த இவ்வுலகை காண அவர்களை தொடுங்கள் அப்பா. இருளாய் மனம் உடைந்து வாழ்வை இழந்து தவிக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள் அப்பா. அன்பார்ந்த தேவ ஜனங்களே, விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், தேவனுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.